குட் மார்னிங் சில்ட்ரன். நாம் நேற்று இது வரைக்கும் பார்த்தோன்னா அந்த 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 சிலையை நான் எப்படியாவது செய்து முடிப்பேன்னு அந்த ஓல்டு மேன் சொல்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். த ஓல்டு மேன் லுக்ட் அட் த ஹார்பன் பாய் ஹூ ஹேட் கம் டு ஒர்க் ஃபார் ஹிம் 5 years ago. ஹார்பன்னா என்ன? அனாதை, யார் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க. த ஓல்டு மேன் லுக்ட் அட் த ஹார்பன் பாய் ஹூ ஹேட் கம் டு ஒர்க் ஃபார் ஹிம் 5 years ago. Drenched to the skin, dressed in tatters, he had begged for shelter during monsoon storm. அவன் எப்படி வந்தான்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னால் மழையில் நனைஞ்சு போய் அவன் உடல் எப்படி இருந்ததான், ட்ரென்ச்டு ஸ்கின், மழையில் ஃபுல்லாக நனைஞ்சு, ட்ரெஸ்டு த டேட்டர்ஸ், அந்த போட்டிருந்த ஆடையும் எப்படி இருந்ததான், கிழிந்து இருந்தது. அவன் அது ஒரு இடம் தேடி எங்கேயாவது ஒரு ஷெல்டர் கிடைச்சா போதும் அப்படின்னு கிழிந்த ஆடையோட ஒரு புகழிடம் தேடி வந்த சிறுவன் தான் அந்த சலீம். அப்புறம் கடைசியில் என்ன பண்ணிட்டான், அவரோடைய தங்கி விட்டான். and had stayed on to work for the old master craftsman. கிராஃப்ட்ஸ்மேன் இருந்தால் இந்த கைவினை பொருட்களை செய்யக்கூடிய அந்த ஓல்டு மாஸ்டர், அந்த கிழவரோடைய அவன் என்ன பண்ணிட்டான், தங்கிட்டான். he had grown tall and strong. இப்போ எப்படி ஆயிக்கா, நல்லா வளர்ந்து பலமாய் நிற்கிறான். The old man knew that Salim too would leave him one day. அந்த ஓல்டு மேனுக்கு தெரியும், ஒரு நாள் இவனும் என்ன பண்ணுவான், சலீமும் தன்னை விட்டு பிரிந்து போவான்றது கிழவர் என்ன பண்ணார், உணர்ந்து இருந்தார். He shook his head, my strength is waning. என்ன பண்ணுறார் கிழவர், தலை அசைக்கிறாரு. மை ஸ்ட்ரென்த்து நானது பலம், வலிமை என்னது குறைந்து கொண்டே போகிறது. ஐ கான்ட் ஒர்க் வித் த சிசல் லைக் ஐ யூஸ்டு டு. முன்பு போல் என்னால் என்ன பண்ண முடியல, உளியை பிடிச்சி வேலை செய்ய முடியல. காவிங் டேக்ஸ் டூ லாங். இந்த வேலையோ என்ன ஆகுது, மிக நீண்ட நேரம் பிடிக்குது. much too long. Then he straightened up and said with fresh determination. இந்த வேலையோ ரொம்ப நேரம் பிடிக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப டயர்டாக என்ன பண்ணார், நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்த கிழவர் புதிய உறுதியோடு கூறினார். என்னன்னு கூறினார், ஐ வில் ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் அண்ட் ஷோர்லி ஐ வில். கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், இந்த வேலையை முடித்தே தீருவேன் மற்றும் நான் இதை செய்வேன்னு அவர் சொல்கிறார். எஸ் யூ வில், த பாய் ரிப்பீட்டட், ஆஃபரிங் ஹிஸ் மாஸ்டர் த கிளாஸ் ஆஃப் ட்ரீ. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக இந்த வேலையை நீங்கள் செய்ய போகிறவங்க என்று திரும்ப சொல்லிவிட்டு மறுபடியும் அவன் கையில் என்ன இருந்தது, டீ இருந்தது. ட்ரிங்க் ப்ளீஸ், இதை குடிங்க, இட் வில் டூ யூ குட். உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, இதை குடிச்சிங்களா நீங்கள் கொஞ்சம் தெம்பாக இருப்பீங்க, இதை குடிங்கன்னு சொல்கிறான். தென் ஹி ஆடட், I have to go to the market for an hour to. நான் எனக்கு என்ன பண்ணணும்னா சந்தைக்கு போகணும், அங்கே 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆகும். பட் ஐ வில் பி பேக் இன் டைம் டு ப்ரிப்பேர் டின்னர். நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், இரவு உணவு உங்களுக்கு தயாரித்து தரேன். த ஓல்டு மேன் நோடட் அப்படின்னு அவன் சொன்னோன்னா, அந்த லோடட்னா என்னது, தலையசைக்கிறது. த ஓல்டு மேன் தலையசைக்கிறாரு. The old man signed and picked up the chisel and hammer. Signed என்னது, பெருமூச்சு விடுறது. பெருமூச்சு விட்டுட்டு அந்த உளியையும் சுத்தியையும் எடுத்துக்கிட்டாரு. The cool metal of the tools filled him with happiness and confidence. அந்த 2 சுத்தியையும் உளியை எடுத்த போது அது 2 எப்படி இருந்ததான், கூலாக இருந்தது. அந்த கருவியோட குளுமை, அது தொடும்போது அவருக்கு குளுமையாக இருந்தது. அந்த குளுமை இது என்ன கொடுத்தது, மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையும், ஹாப்பினஸ் அண்டு கான்ஃபிடென்ஸ். ஹீ லவ்டு ஹிஸ் ஒர்க். அவர் என்ன பண்ணார், அந்த தன்னுடைய வேலையை நேசித்தார். அண்ட் டிட் நாட் வாண்ட் டு சேஞ்ச் இட் ஃபார் எனி அதர் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் அவர் எந்த ஒரு பொருளுக்காகவும் என்ன பண்ண மாட்டார், தன் வேலையை மாற்றிக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, தொழிலை நேசிக்கிறார், தொழில் பக்தி. இது வரைக்கும் போதும். நாம் நாளைக்கு மீதி செகண்ட் செக்ஷன் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நான் மட்டும் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அப்புறம் நாளைக்கு நான் அதை எனக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி அனுப்புவீங்களாம். இந்த 2 கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படித்து எனக்கு டெஸ்ட் எழுதுங்க. வாட் டு யூ நோ அபவுட் சலீம்? சலீம் பற்றி என்ன தெரியும்? சலீம் வாஸ் அன் ஆர்பன் பாய். அவன் அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை சிறுவன். ஹீ கேம் டு ஒர்க் ஃபார் த ஓல்டு மேன் 5 years எகோ. அவன் என்ன பண்ணான், 5 வருடங்களுக்கு முன்னாடி சலீம் என்ன பண்ணான், அந்த ஓல்டு மேன்கிட்ட வந்தார். when he came there he was wet to the skin and he begged for shelter. மழையில் நனைஞ்சு போய் அப்படியே இருக்க இடம் இல்லாமல் நான் இங்கே தங்கிக்கிறேன்னு அவரை கெஞ்சி கேட்டு அங்கே இருந்தான். he had then stayed on to work for the old master craftsman. அந்த ஓல்டு கைவினை பொருட்களை செய்யக்கூடிய ஓல்டு மேனோட அவனை அங்கேயே தங்கிவிட்டான். இதுதான் சலீம் பற்றி. how did the old man feel when he picked up the hammer and scissors? அந்த சுத்தியையும் உளியையும் தூக்கின போது அவர் என்ன உணர்ந்தார்? when the old man picked up the cool tools he was filled with happiness and confidence. அந்த சுத்தியிலையும் உளியிலும் இருக்க அந்த குழுமை, அந்த கூலாக இருந்த தன்மை அவருக்கு என்ன தோணிச்சாம், தனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு கான்ஃபிடென்ஸு சந்தோஷத்தையும் மற்றும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்து அந்த ஒர்க்கை எப்படியாவது முடிச்சிருவோம் என்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டது. இந்த 2 கொஸ்டினையும் படித்து எனக்கு டெஸ்ட் எழுதுக்குமா. தேங்க்யூ சில்ட்ரன்.